ஆணி கிழிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு நம்ம விளையாட்டு? அம்மா. பத்மா, எப்படி திரும்ப? ஒண்ணு இல்லம்மா, திரும்ப. ஐயோ, நல்லா இருந்த பாவாடை ஏன் கிழிஞ்சு போச்சு? அது நம்ம தோட்டத்துக்கு போனப்போ மரத்துக்கு இடிச்சுக்கிட்டு கிழிஞ்சு போச்சு. சரி, துணியா மாத்திக்கிட்டு ஒழுங்கா உக்காந்து படி. ஐயோ, இவனுக்கு தானே உடம்பு சரியில்லை? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி இந்த மாதிரி நோய் வந்துருச்சு. 5 நிமிஷத்துல எழுந்துடுவாங்க. இப்ப காலையில இருந்து இப்படிதான் இருக்காம்பா. எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. அப்புறம் பேசிக்கலாம். முன்னாடி நீ எவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லு. ஏழைங்க, எங்க கிட்ட என்ன இருக்குப்பா? அவன் கட்டின இந்த தாலி, அவன் கட்டின இந்த வீடு மட்டும் இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. ஏண்டே, இந்த மாதிரி வெட்டி வேலை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம கையில ஏதாவது நீங்க வச்சுங்கன்னா நாங்க கொடுத்த மாதிரி வேலை செய்யும். அப்படி சொல்லாதீங்கப்பா, எப்படியாவது காப்பாத்துங்க. இருக்கும் காட்டுறதுக்கு நான் ஏதாவது கடவுளானாலும் தட்சணை போட்டாதான் பண்ணுவான். சரி, நீ என்ன கொடுக்க போறேன்னு சொல்லு. லேட் ஆயிடுச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிட, இவனோட உயிரும் போயிடும். அப்படி சொல்லாதீங்கப்பா. அவரை காப்பாத்திட்டா என் தாலியா கொடுத்துடுறேன்ப்பா. அவ பொழைச்சுக்கணும். நான் கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டிக்கிறேன். அது நல்ல பேச்சு. இப்ப பேச்சிருக்கேன். வேலைக்கு அவரடி. உன் கழுத்துல இருக்க தங்கத்துக்கு என் கைக்கு வர அதிர்ஷ்டம் இல்ல. ஐயோ, ஆமாண்டே, எப்போ போச்சு என் உயிரு. அட கடவுளே, தேவை எல்லாமே வந்து. ஐயோ, ஐயோ, இவருக்கு என்னாச்சு? ஐயோ, என்னமோ பாக்குறேன் சத்தா. வேண்டாமா. அட கடவுளே, இங்கிலீஷ் மருந்தோட ஏமா சாகடிக்கிற. போமா 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 போமா. டாய், தொம்மா இறங்கடா. எப்போ சத்திட்டா அந்த ஆச்சாரிய சொல்லிட்டால. ஒரு தடவை இந்த அம்மா பார்த்தா உங்களுக்கு வர நஷ்டம் என்ன? டாக்டர்மா, நீங்க பாருங்க. இன்னும் உயிரோட தான் இருக்கா? தண்ணி தண்ணி பழிச்சிட்டாமா, பழிச்சிட்டா. ஏய், உரிய எடுக்கண்டா. அம்மா, டாக்டர் அம்மா, என் தாலியை காப்பாத்திட்டம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. என்னடா வலிக்குதுமா? வரல. குருவே 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 குருவே. என்னடா அவ்வளவு ஓடு வர? ஆரோக்கியக்காகவா? ஆரோக்கியக்காக இல்ல, உங்களுக்காக. ஹாஸ்பிட்டல் கிட்ட அவங்க ரோடு வரைக்கும் அப்படியே வரிசையில் நின்னாங்க. அதுல என்ன அதிர்ச்சியம் மாதவா? இந்த ஊர்ல உடம்பு சரியில்லை என் கிட்ட வரணும், இல்லன்னா காட்டுக்கு தானே போனோம். ஆமாங்க, உங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அங்கதானே போனோம். இப்ப நீ வாய் முடியலன்னா உன்னையும் அங்கதான் அனுப்ப போறேன். வா வா. என்ன இன்னும் லைன்ல நிக்கிறீங்க? டாக்டருக்காகவா யம தர்மராஜனுக்காகவா? அது சரி, யமன் சும்மாவே உயிர் எடுப்பான். இந்த டாக்டர் உயிர் எடுக்கிறதுக்கு பணம் கேட்பாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க பைத்தியக்காரங்களா? இன்னும் உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஊருக்குள்ள தேவதை மாதிரி ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் செத்து போயிட்டான்னு சொன்னவனுக்கு சொடக்கு போட்ட மாதிரி உயிர் கொடுத்துட்டா. அவ்வளவு நல்ல கையா அவங்களுது. வாங்க வாங்க வாங்க, அவங்க கிட்ட போய் 100 வருஷம் வாழுங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா, அம்மாமா, ஐயோ ஐயோ, அப்பா, இப்போ நானும் டாக்டர் அம்மா கிட்ட தான் போவேன். அம்மா, இந்த ஊர்ல என்னோட மருந்துக்கு திரும்ப இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கடா. மாதவம், குரு, இதுக்கு முன்னாடி இங்க வருஷ கணக்கில் கியூரோ நிக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிருக்கேன். போய் சொல்லிருக்கேன். இல்ல குருவரே, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் ஆயிட்டாங்களா? அது இல்ல குரு. வாய் மூடு. அடிங்க. என்னாச்சு? என்னடி இங்க இருந்தவங்க எங்க போயிருக்காங்க? நானே புதுசா வந்திருக்கிற டாக்டர் அம்மா கிட்ட அனுப்பிட்டேன். என் பொண்டாட்டியா இருந்து என்னைய துரோகம் பண்றியா? பாருங்க, ஏழைங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க உயிர் எடுத்துட்டு நீங்க பாவம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. அந்த பாவத்தினாலதான் என்னால புள்ள பெத்துக்க முடியல. அதுக்குதான் உங்க மனைவியாக நானாவது புண்ணியம் சம்பாரிச்சு புள்ளைய பெத்துக்கலாம் தான். ஏன் ஏதாவது தப்பு இருக்கா? மாதவா, குரு, இது உண்மையாவே ஏன் பொண்டாட்டியா? உனக்கே சந்தேகமா இருக்கா குரு? தாலி நீங்க தான் கட்டுங்க இல்ல? வாய் மூடு பைத்தியக்கார பையல. புருஷனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ண பொண்டாட்டி இதையா நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
நீங்க ரெடி பண்ணது நீங்க சாப்பிடுங்க. மிச்சம் இருந்தா நான் நக்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா வாய்மொழிடா, இல்லன்னா ஒண்ணு மறந்தாக்கிடுவேன். சை, எங்கடா கிடைச்சிங்க எனக்கு பைத்தியக்கார பொண்டாட்டி, எதுக்கும் வேலைக்காக சிஷா. நான் சொன்ன மாதிரி இந்த மாத்திரை சாப்பிடுங்க தாத்தா. அப்படிதாம்மா. வச்சுக்கோங்க தாத்தா. உங்களை பார்த்ததுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. கும்பிடுறம்மா. என்ன ஆச்சாரி, எனக்கு ஏதோ சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? சொல்லு, நான் கேக்குறேன். என்னையா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. இன்னும் என்னங்க எல்லாமே போச்சு இல்ல? யார் அது? அவனோட கல் தள்ளிட்டுருவேன். நீங்க வேற சும்மா இருங்கயா. இப்போ ஊருக்குள்ள வந்த அந்த டாக்டர் அம்மா உடம்ப சரியா இல்லாதவங்களும் குணப்படுத்துது. இப்போ என்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரவையும் வரமாட்டேங்கிறான். அப்பத்தையும் மருந்து கொடுத்து ஃப்ரீயா ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறான்னு போர்டு போட்டிருக்கோம். நீங்க கொடுத்த ஸ்வீட் சாப்பிட்டா மறுபடியும் உடம்பு கெட்டு போயிடுவான்னு நினைச்சிருப்பாங்கய்யா. அப்பா நீ இரியா முன்சூப்பு, எல்லாம் எழுதிட்டு நான் வந்து எங்க அழுவுற? நீ எனக்கு ஜோக்கா இருக்கு. இதுக்கே ஆச்சாரி அவ்வளோ கவலைப்படுற? நம்ம இருக்கும்போது உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ற. ஆனா பாரு, 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் பண்ணி நல்ல பேரு வாங்கிக்கிட்டான். ஆனா அவனை நம்ம எப்படி பண்ணிட்டோம்? எவனோ கொண்டுட்டாலே போச்சு. அவ்வளவு ஏன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குர்ரோ டாக்டர் என்னாச்சு? ஊர்ல இருந்து பைத்தம் பிடிச்சி எல்லாமே எடுத்துக்கிட்டு நைட்டா ஓடி போயிட்டா. நீ இல்லாம இந்த ஊருக்குள்ள எந்த டாக்டர் வந்தாலும் அவங்களுக்கு இதுதான் ஆகும். முன்சுபு, ஏன் அவ்வளவு சீக்கிரம் உனக்கு? அது பொண்ணு, அவ்வளோ கருணையா இல்லை உனக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து நிம்மதியா நெருமையா நம்ம அனுப்பணும், அவ்வளவுதான். முடிஞ்சது. ஏண்டா வீட்லயும் கொடை வச்சிருக்க? பாக்குறவங்க பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு போறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயா இப்படி சொன்னா அப்படி செய்வேன், அவ்வளவுதான்மா. சரி, பொண்ணு எங்க போச்சு? உடம்பு சரியில்லைன்னு தூங்குறாங்க. டேய் எந்திரிச்சா. நான் எந்திரிக்க மாட்டேன்ப்பா, என்னால முடியல. என்னடா ஆச்சு? அடடா, உடம்பு ரொம்ப சூடா இருக்க. இரு, டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து எடுத்துட்டு வரேன். கமலா, கமலா, நான் குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போறேன், வரியா? என்ன கேக்கலையா? காலையில தாண்டி 2 பேரும் குளிக்கிறதுக்கு போனோம். அதெல்லாம் பரவாயில்ல, மறுபடியும் நான் குளிக்க போறேன், வரியா இல்லையா? மறுபடியும் நான் குளிக்கிறதுக்கு போறேன், வரியா இல்லையா? எதுக்கு கத்துற? நான் இங்கதானே இருக்கிறேன், நல்லா கேக்குது. உனக்கு கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்க வேண்டியவர்களுக்கு தான் கேட்கணும். அதுல நீ வரியா இல்லையா? நான் வரமாட்டேப்பா, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஏய் சோமேறி மூஞ்சி, நீ வரலன்னா எனக்கு என்ன பயமா? நான் தனியாவே போய் குளிச்சிட்டு வருவேன். இதோ நான் போயிட்டு இருக்கேன். என்னடா மார்னிங்ல இருந்து காய்ச்சலோட மூடிக்கிட்டு படுத்திருந்த? ஹாஸ்பிட்டலுக்குள்ள மருந்து எடுத்துருவாளுக்குள்ள எங்கடா கிளம்பிட்ட? அப்பா இந்த மாதிரி காலேஜ்க்கு குளிர் தண்ணீரை குடிச்சா வெண்ட போயிடுமா, சயின்ஸ் புக்ல இருக்கு. அதுதான் நான் போயிட்டு வரேன். சயின்ஸ் புக்ல இந்த மாதிரி இருக்குன்னு மாஸ்டரா இருந்த எனக்கே தெரியலையே. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ உடம்பு? நேத்து நீ கொடுத்த மாத்திரைல என்ன இருக்கோ தெரியல, உடம்பு வலியெல்லாம் யாரோ கையோட எடுத்துட்டா மாதிரி போச்சுமா. அதுக்காக எழுந்திரிச்செல்லாம் சுத்தக்கூடாது. திருப்பி மாத்திரை கொடுப்பேன், இது போட்டுக்கிட்டா மொத்தமா போயிடும். சத்தியமா நீ எங்க ஊருக்கு தேவதை மாதிரி வந்திருக்கம்மா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரகுபதின்ற பேர்ல ஒரு டாக்டர் இருந்தாங்க. அப்படியே உன்ன மாதிரியே எவ்வளவோ நல்ல மனசு அவங்களோடது. அந்த மகானை யாரோ பொறுக்கி பசங்க ஒரு நாள் கொன்னுட்டாங்கம்மா. நல்லது எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல பொழைச்சுக்காதுமா. For more updates, like, comment, subscribe to our channel.